இந்திரா சகானி வழக்கு. இந்திரா சகானி வழக்கு அதுக்கு இன்னொரு பேரே என்னதான் சொல்றாங்க? இந்திரா சகானி வழக்குக்கு இன்னொரு பேர் தான் மண்டல் வழக்கு. மண்டல் கேஸ், இந்திரா சகானி வழக்கு எல்லாமே சேம் தான். இந்திரா சகானி வழக்கோட வருஷம் என்ன படுத்தோம்? இந்திரா சகானி கேஸோட 1992. மினர்வா மில் கேஸ் என்ன வருஷம்ப்பா? மினர்வா மில் கேஸ் 1980. மேனகா காந்தி கேஸ்? மேனகா காந்தி கேஸ், ஏகே கோபாலன் கேஸ். எனக்கு இதெல்லாமே காலவரிசைப்படுத்தணும். நீங்க வருஷம் சொல்லிருங்க. மேனகா காந்தி ஃபர்ஸ்ட் வருமா, ஏகே கோபாலன் ஃபர்ஸ்ட் வருமாப்பா? மேனகா காந்தி கேஸ் சொல்லுங்க, ஏகே கோபாலன் கேஸ் சொல்லுங்க. 1951 மேம். 1950. எக்ஸாக்ட்டா 1950. ஓகே. 50, 51 ஒவ்வொரு இடத்துல இருக்கு. மேனகா காந்தி கேஸ் 1978. கோலக்நாத் கேஸ்? கோலக்நாத் கேஸ் இயர்? 67 மேம். கோலக்நாத் கேஸ் வந்து 67. 1967. ஓகே. ராம்நந்தன் கமிஷன் வருஷம். ராம்நந்தன் கமிஷன் 1993. எதுக்காக போட்டிருக்காங்க? ராம்நந்தன் கமிஷன் கிரீமி லேயர், அந்த செழுமை கிரீமி லேயர் பிசிலே 2 கேட்டகரி இருக்கும். கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து ரிசர்ச் பண்றதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து ரோஹிணி கேஸும் இது கமிஷனும் இது ரிலேட்டடா தான் வரும். சரி, ஓகே. 76th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன வருஷம்? எதுக்காக இது படிப்போம்ப்பா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய டைம் இது இருக்கு. 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1994. 9th ஷெட்யூலோட ரிலேட்டான ஒரு அமெண்ட்மெண்ட். 9th அட்டவணையோட 9வது அட்டவணையோட ரிலேட் ஆயிருக்கிற ஒரு விஷயம். 69% வந்து ரிசர்வேஷன். அவ்வளவுதான். 69% ரிசர்வேஷன் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டுல ரிசர்வேஷன் படி ஜெயலலிதா அம்மா பீரியட்ல வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல? 69%. ஓபன் கேட்டகரிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்ப்பா இடஒதுக்கீடுங்கிற டாபிக் இருக்குல்ல நமக்கு. ஓபன் கேட்டகரிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 31. அதுக்கப்புறம் பிசிக்கு எவ்வளவு? பிசிக்கு 26.5. 26.5. 3.5 யாருக்கு? பிசிஎம்க்கு 3.5. எம்பிசிக்கு 20%. எம்பிசிக்கு 20%. இதுல எந்த கேட்டகரியில டிரான்ஸ்ஜெண்டர் வருவாங்க? டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி, எம்பிசி அண்ட் டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்பிசிக்குள்ளதான் டிரான்ஸ்ஜெண்டர் வருவாங்க. எஸ்சிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? எஸ்சிக்கு ஏக்கு எவ்வளவு பர்சன்டேஜ்? எஸ்டிக்கு எவ்வளவு? அவ்வளவுதான் சொல்லுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. 15 வர கரெக்ட். எஸ்சிக்கு வந்து 15, எஸ்சி ஏக்கு வந்து 3%, எஸ்டிக்கு வந்து 1%. ஓகே. 15 class 4 எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சேர்த்திருக்காங்க? 15 class 4 அதான் நீங்க சொன்னீங்களா, சிறப்பு சலுகைகள் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கெல்லாம். அது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி? ஃபர்ஸ்ட் வந்ததே அதுதான். ஃபர்ஸ்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டே அதுதான். ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல வந்தது. ஓகே. கூட்டாட்சி நீதிமன்றம் ஃபெடரல் கோர்ட் என்ன வருஷம் வந்திருக்கும்? ஃபெடரல் கோர்ட் என்ன வருஷம் வந்திருக்கும்? 1935. ஃபெடரல் கோர்ட் வந்து என்ன ஆக்ட் படி வந்திருக்கும்னா 1935 ஆக்ட் படி வந்திருக்கும். எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1935 ஆக்ட் படி 1937ல. இப்ப நம்ம பாக்குறோம்ல 1+33 ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஃபெடரல் கோர்ட் கூட்டாட்சி நீதிமன்றமா இருந்தப்போ எத்தனை ரேஷியோ இருந்தாங்க? எப்படி இருந்தாங்கப்பா ஜட்ஜஸோட எண்ணிக்கை? கூட்டாட்சி நீதிமன்றமா இருந்தப்போ ஜட்ஜஸோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறேன்.
1 plus 1 plus 10 மேம் 1 plus 6 ஓகே 1 plus 6 இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி பேரு சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் பேரு சொல்லிருங்க. ஃபெடரல் கோர்ட்டுக்கு கேக்குறேன். எலிஜா இம்பே சொல்லக்கூடாது. அவங்க வந்து கல்கட்டா கோர்ட்டுக்கு வருவாங்க. இங்க யாரு? இந்த எலிஜா இம்பேன்னு ஆப்ஷன் இருக்கறனால எல்லாரும் அதுதான் எழுதி தப்பு பண்ணாங்க. இப்ப நீங்க அந்த டெஸ்ட் எழுதிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி சொல்லுங்க. மாரிஸ் ஞாபகம் இருக்கா? மாரிஸ் ஸ்கொயர் இவங்க தான் வந்து ஃபெடரல் கோர்ட்டோட ஃபர்ஸ்ட் தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தான் நேஷனல் லெவல் ஜூரிடிக்ஷன் இருக்குது. இப்ப எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்தியா முழுவதையும் கட்டுப்படுத்துறது தானே, அந்த மாதிரி தேசிய அதிகார வரம்பு கொண்ட முதல் நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்டா ஃபெடரல் கோர்ட் தான் சொல்லணும். இந்த ஃபெடரல் கோர்ட் தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டா மாறி இருக்கும். என்ன வருஷம்ப்பா சுப்ரீம் கோர்ட் செட் பண்ணது? வருஷம் என்ன மாறினது? Jan 26 1950 Jan 28 மேம் 28 1950. Jan 26 1950 எதுக்கு வரும்? இது வந்து கோர்ட் கான்ஸ்டிடியூஷன் வந்து அடாப்ட் பண்ணது. அண்ட் ஆல்சோ எலெக்ஷன் ரிபப்ளிக் எலெக்ஷன் கமிஷன் வரும் இல்லையா? எலெக்ஷன் கமிஷன் இந்த இயர் இந்த Yes, ma'am. டேட் தானப்பா. எலெக்ஷன் அதனால கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எலெக்ஷன் மேம் Jan கமிட்டி. 25 கிடையாதா? Jan 25 சாரிப்பா Jan 25. எஸ் Jan 25. Jan 26 நீங்க சொன்னது கரெக்ட். நவம்பர் 29 பா. நவம்பர் 29 சாரி நவம்பர் 1949 கான்ஸ்டிடியூஷனல் டே நவம்பர் 26 நவம்பர் 1949 26 1949. ஓகே. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் என்ன வருஷம் வந்திருக்குப்பா? 2005 மேம் 2000 ஃபாஸ்ட் ட்ராக் 2000 தான். உச்சநீதிமன்றத்தை பத்தின ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் இருந்து என்ன ஆர்டிகல் வரையிலும் சுப்ரீம் கோர்ட் கவர் ஆகும்? 124 ல இருந்து 124 இருந்து 129 124 இருந்து 129 அவ்வளவுதானா? 5 ஆர்டிகல் தான் படிப்போமா? 124 இருந்து 14 தான் வரும். சொல்லுங்க 14. இப்போ இந்த 3 ஸ்ட்ரக்சர் 142 சொல்வீங்களப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு லெஜிஸ்லேச்சர் இதெல்லாம் சொல்லுங்க. லெஜிஸ்லேச்சர் ஃபர்ஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் சொல்லுங்க, நிர்வாகம் சொல்லுங்க, அப்புறம் சட்டம் சொல்லுங்க, அப்புறம் இப்படிதானே ஃபர்ஸ்ட் பிரிப்போம். அது சொல்லுங்க பாப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பார்ட்? 72 ல இருந்து part 5 72னா அப்ப 52ல எங்க போறது? ஓ அது சுப்ரீம் கோர்ட் 124ல இருந்து 147 இப்படி நீங்க போட்டாலும் சிஏஜி நீங்க நல்லாவே படிச்சிருப்பீங்க. 148ல இருந்து 151 வரையில் சிஏஜி. அப்ப சிஏஜிக்கு முன்னாடிதான் ஜுடிஷியரி இருக்கு. ஜுடிஷியரியோட ஃபர்ஸ்ட் நம்பர் தெரியலனா கூட நம்ம ஆர்டினன்ஸ் வச்சு போட்டுறலாம் இல்லையா? ஆர்டினன்ஸ் வச்சு போட்டுருவீங்களப்பா? ஆர்டினன்ஸ் 1 2 3 தானே பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ். 1 2 3 அதுக்கு அடுத்தது 1 Yes, 2 ma'am. 4 இருக்கும். லெஜிஸ்லேச்சர் முடியற ஆர்டிகல் 122. இந்த மாதிரி கெஸ் பண்ணியே நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா? சரி. இதுல இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் சொல்றேன். அது மட்டும் நீங்க சொல்லுங்க. 124 என்ன ஆர்டிகல்? கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் சுப்ரீம் கோர்ட் 124. பத்தி சொல்றேன். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த structure. சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக்சர். உச்சநீதிமன்றத்தோட அமைப்பு முறையை பத்தி சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் 124 தான். அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவங்களோட நியமனம் பத்தி கேட்டாலும் 124 தான். எக்ஸாக்டா கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? 124ல கிளாஸ் 2 சொல்லணும். இதுலதான் என்னது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் என்ன அப்படின்னா 124ல 2. ஓகே. என்ஜேஏசின்னு ஒண்ணு இருந்துச்சு. என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி வந்திருக்கும்? என்ஜேஏசி 2014 என்னன்னு சொல்லுங்க. National Judicial Appoints Committee. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ன வருஷம்? 99th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்திருக்கும். 2014ல வந்திருக்கும். ஜட்ஜஸ் கேஸ்ல படிப்போம் இல்லையா? சரி, அதை நான் வரும்போது சொல்றேன். இது என்ஜேஎஸ்சி பத்தி என்ன ஆர்டிகல்னா 124ல ஏ. ஓகே. இப்போ ஜட்ஜஸோட சேலரி அண்ட் அலவன்சஸ் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இப்ப சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் 125 பாக்குறோம். 125 வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸும்
அந்த அவங்களோட அலவன்ஸ் பத்தி சொல்றது. இதே 215 நான் சொல்றேன். 215ம் ஆர்டிகல் 129ம் ரெலவெண்ட். 215 ஹைகோர்ட்டுக்கு படிப்பீங்கப்பா, 129 சுப்ரீம் கோர்ட்டுக்கு படிப்பீங்கப்பா. அவ்வளவுதான் க்ளூ. ஜுடிஷியல் ரிவ்யூ மேடம். இது அது 137 தானே? என்ன சொன்னீங்கன்னு எனக்கு கேட்கல. ஜுடிஷியரி ரிவ்யூன்னு கேக்குறாங்க மேம். ஜுடிஷியல் ரிவ்யூல இங்க பாருங்க, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு படிப்பீங்களே, தமிழ் என்ன? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் நீதிமன்ற அவமதிப்புன்னு ஒண்ணு படிப்பீங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்னே ஒரு வருஷம் படிப்போம். 1971 கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் வந்து 1971. ஓகேங்களா? நீதிமன்றத்தை அவமதிச்சா உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. நிறைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஜட்ஜஸோட பெர்மிஷன் இல்லாம பேசுவாங்க. இங்க லாயர் வந்து வாதாடிட்டு இருக்கும் போதே பீப்புள்ல இருந்து யாரோ ஒருத்தர், அங்க பார்வையாளரா இருக்கிற யாரோ ஒருத்தர் எந்திரிச்சு பேசுறதோ இல்ல உணர்ச்சி வசமோ பண்ணாங்கன்னா ஆர்டர் சொல்லுவாங்களா, ரொம்ப அதிகமா பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பனிஷ் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் நீதிமன்ற அவமதிப்பு. அது அடுத்தது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இந்த ரெண்டுமே எதை டீல் பண்ணுதுன்னா 129 இந்த ஆர்டிகல் தான் இந்த ரெண்டுமே டீல் பண்ணுது. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா தமிழ் எழுதாம விட்டனே, சொல்லுங்க. கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்னப்பா? அதாவது ஒரு நீதிமன்றத்துல கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை மேல்கோள் காட்டி நம்ம எந்த ஒரு கோர்ட்ல கூட வாதாடுற லாயர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம், மேல்கோள் காட்டுவாங்க. அதுதான் வந்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னு சொல்லுவாங்க. இருங்க ஒரு நிமிஷம். பதிவுறு நீதிமன்றம் தமிழ் என்ன சொல்றாங்க? பதிவுறு நீதிமன்றம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பாயின்மெண்ட், சேலரி, அதுக்கப்புறம் இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இதை வந்து நீங்க சொல்லணும். ஓகே, எங்க சொல்லுங்க. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல், ஹை கோர்ட்டுக்கு என்ன ஆர்டிகல்? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு அவ்வளவுதான். 129 215 129 215. ஓகே, அதுக்கு அடுத்தது 126 7 8 அவ்வளோக்கா கேட்கறது இல்லை, இருந்தாலும் ஒரே ஆர்டரா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 126 127 128 யாருக்கா ஞாபகம் வந்தா சொல்லுங்க. இது ரிலேட்டடா தான் வரும்னு சொன்னாலும் ஓகே தான். ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மேம். 126 ரிட்டையர்டுன்னு சொல்லும் போதே ஒரு 8ங்கிற மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். ரிட்டையர்டு. இப்போ கரெக்ட் அப்படிங்கறதுக்கு இப்படி போடுமா, ரிட்டையர்டுக்கு ரிட் அப்படி போடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிட்டையர்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயிண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 128. அடுத்தது 127 வந்து புரோட்டாம் மாதிரி 127. அது இந்த வந்து ஆல்ரெடி ஒரு சீனியர் ஜட்ஜ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாருங்க, ரிட்டையர்மென்ட். தற்காலிகமா நீதிபதிகளை வந்து நிர்ணயிக்கிறது அட்ஹாக் ஜட்ஜஸ். அட்ஹாக் ஜட்ஜஸ் வந்து 127. சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்களே, அந்த தலைமை நீதிபதி இருப்பாங்களே, அவங்க இல்லாதப்போ அவங்களுக்கு பதிலா ஒருத்தரை, சீஃப் ஜஸ்டிஸ்க்கு பதிலா ஒருத்தரை வந்து நியமிக்கிறது தான் 126. ஆக்டிங் ஜட்ஜ்னு சொல்லுவாங்க. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை பத்தி சொல்றது 126. 127 அட்ஹாக். நம்ம பாப்போம் பார்லிமெண்டரி கமிட்டிலே ஸ்டாண்டிங் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டின்னு பாப்போம்லப்பா. ஸ்டாண்டிங் கமிட்டினா பெர்மனன்ட், அட்ஹாக் கமிட்டினா டெம்பரரியா போடுறது, டெம்பரரி, தற்காலிகமா இருக்கக்கூடிய கோர்ட் தான் அட்ஹாக். அட்ஹாக் ஜட்ஜஸ்னா டெம்பரரியா இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு சில கேஸ்க்காக எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அதனால சோ தற்காலிகமா ஜட்ஜஸ் நியமனம் பண்றது 127. 126 ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் பத்தி. 128 வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸ் எல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 130 வந்து சரி சொல்லுங்க, 130 சொல்லுங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் இப்போ சென்னையோட சென்னையோட ஹைகோர்ட்டே வச்சுக்கோங்களேன், அது எங்க பெஞ்ச் இருக்கும்னா மதுரையில பெஞ்ச் இருக்கும். சோ இந்த பெஞ்ச் பத்தி சொல்றதுதான், எங்க அவங்களோட அமர்வு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் 130. அடுத்ததுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 131 132 நீங்க அப்படியே சொல்லிக்கலாம். 133 வரையிலும் அப்படியே ஒரே லைனாவே வரும். 34 130 வந்து பெஞ்ச் அமர்வு எங்க இருக்கணும் அப்படிங்கறத பத்தி. 131 எப்படி மாத்தி போட்டாலும் அதே மாதிரியே இருக்கும், ஒரிஜினலா இருக்கும். அவ்வளவுதான் க்ளூ 131க்கு. 131க்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. டைரக்டா அதுகிட்டே போய் நம்ம முறையிடக்கூடிய கேசஸ். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்
தனக்கே உரிய நீதி வரையறைன்னு சொல்லுவாங்க, நீதி எல்லை. அதாவது டைரக்டா போய் இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட்டுக்கோ இருக்கிற டிஸ்பியூட், ஸ்டேட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்பியூட், இதெல்லாமே டைரக்டா போய் சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது இதெல்லாமே டைரக்டா போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டை அணுகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் தான் 131 பத்தி சொல்லுவோம். 132 என்ன சொல்லும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன். இது எல்லாமே இந்த மூணுமே எதை பத்தி சொல்றாங்க? 132வும் 133யும் 134 இந்த மூணுமே எதை பத்தி சொல்றாங்கன்னா அப்பிலேட்டை பத்தி சொல்றாங்க. அப்பிலேட்னா என்னப்பா? மேல்முறையீடு. மேல்முறையீடு பத்தி சொல்றாங்க. 132னா கீழ்கோர்ட்டுகள்ல இருந்து ஹை கோர்ட்ல இருந்தோ அதுக்கு கீழ் கோர்ட்ல இருந்தோ கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடான விஷயத்துக்கு வர அப்பிலேட் கேசஸ் 132. 133 வந்து கிரிமினல் கேசஸ், கீழ் நீதிமன்றத்திலிருந்து கிரிமினல் கேசஸ்ல வர அப்பிலேட் கேசஸ்ல வரும், கிரிமினல் கேசஸ் ரிலேட்டடா. அடுத்தது வந்து என்னன்னா சிவில். ஓகே சாரிப்பா, சிவில் அப்புறம் தான் கிரிமினல் வரும், சிவில் அப்புறம் தான் கிரிமினல் வரும். ஸோ இது ஜட்ஜஸ் பத்தி இதை மட்டும் நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவ்வளவுதான். ஓகேங்களா? 143 நமக்கே தெரியும். 143 சொல்லிருங்க. 143 சொல்லிருங்க. ஆலோசனை கேட்கும் அட்வைஸ் அதிகாரம் கொடுப்பாங்களா மேம்? அவ்வளவுதான் அவ்வளவுதான். President அவரோட கிட்ட. ஆலோசனை அதிகாரங்கள் பத்தி தான் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து 143. அவ்வளவுதான். இப்ப எவ்வளவு ஜட்ஜஸ் இருக்காங்கப்பா? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளோட மொத்த எண்ணிக்கை இப்ப எவ்வளவு இருக்கு? 38 மேம். 1 + 30 1 + 33. 1 + 33. இப்போ யாருப்பா நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்? சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் இப்ப யாரு? சூரியன் இதான் சூரியகாந்த். யார் இப்ப இருக்காங்க? சூரியகாந்த். எத்தனாவது அவரு? 53rd. வெரி 53rd குட். மேம். 53rd. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? 53rd இவரு சூரியகாந்த், CJI. 52 யாருப்பா? படிச்சுட்டே இருப்போமே அவர் பேரு. சந்திரசூட்டா மேம். சந்திரசூட் எப்பன்னு தெரியுமா? 50 தான் சந்திரசூட். 51 சந்திரசூட். 53 சந்திரகாந்த். 51 யாரு சொல்லுங்க? Okay, ஒரு அஞ்சு அஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கலாம். கவாயா? கவாய் எங்க வருவாரு? YB இவருக்கு பின்னாடி. கவாய். சூரியகாந்துக்கு முன்னாடி இருந்தது கவாய். கவாய்க்கு முன்னாடி இருந்தது யாருப்பா? சந்திரசூடு. சஞ்சீவ் கண்ணா. கண்ணா. சஞ்சீவ் கண்ணா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சந்திரசூட் இருந்திருப்பாங்க. சந்திரசூட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் மட்டும் சொல்லிருங்க. ஒரு டாப் 5 பாட்டம் 5 யூ படிச்சுக்கலாம்ல. லலிதா மேம். கரெக்ட். யூ லலித். லலிதா. உதய் உமேஷ் லலித், அதான் யூ லலித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. 49 யூ லலித். இதுவும் சொல்லிருப்பா. 48 விஜயகாந்த் படம், ஃபேமஸான படம், 3 லெட்டர் படம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் க்ளூ. தவசியா? தவசி இல்லப்பா. ரமணா. ஓகே, இது பாத்துட்டீங்களா? இப்போ ஒரு 6 இயர்ஸ் பாத்துட்டோம். சரி, ஓகே. இப்போ எனக்கு சொல்றீங்க 48ல இருந்து சொல்றீங்க, இல்லைன்னா 53ல இருந்து சொல்லிட்டு வரீங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. சூரியகாந்த் 53 கவாய். சூரியகாந்த். எனக்கு 52 நம்பர் சொல்லி கவாய். சொல்லுங்க, நான் அங்கங்க ஃபில் பண்ணிடுறேன். 53 சூரியகாந்த். 52 கவாய். 51 யூ சஞ்சீவ் லலித். கண்ணா. 51 யாரு? சஞ்சீவ் கண்ணா. சஞ்சீவ் கண்ணா. கண்ணா. ஓகே. 50 50 சந்திரசூட். 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 யூ லலித். லலித். ரமணா. 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 அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 5 சொல்லிடுறீங்களா? போதும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 5 மட்டும் சொல்லுங்க, அடுத்த டாபிக் போயிடலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னு நமக்கு தெரியும். நிறைய டைம் நம்ம பாக்ஸ் கொஸ்டினேப்பா படிச்சிருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெரியும். கனியா. கனியா. அதுக்கப்புறம் HJ கனியா. அவ்வளவுதான். HJ கனியா. அடுத்தது ஹரிலால் ஜே கனியான்னு சொல்லுவாங்க. ஸோ HJ கனியா. செகண்ட்
பதஞ்சலி சாஸ்திரி. பதஞ்சலி சாஸ்திரி தான் ரெண்டாவது CJI. மூணாவது படிச்சிருக்க மாட்டீங்க, பட் சந்தன் தெரிஞ்சு வரும். வச்சுக்கலாம். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 தெரிஞ்சு வச்சுக்கலாம். மெஹர்சந்த் மகாஜன். மெஹர்சந்த் மகாஜன். நாலாவது முகர்ஜி. 5 வந்து ஆர்தாஸ். ஆர்தாஸ். இந்த 5 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. நாளை கிளாஸ், அடுத்த செஷன் கிளாஸ்னா இதை திருப்பி கேட்பேன்ப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, இதுவரையில் தெரிஞ்சாவே போதுமானது. இதுவே போதும். 51 யார் வருவாங்க? 51 சஞ்சீவ் கண்ணா. ஓகே. ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி 137. சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். என்ன சொன்னீங்க இப்போ? 137 தானே மேம்? நான் இது கேக்குறப்போ 13 ஆர்டிக்கல் 13 ஆர்டிகல் 13. ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிக்கல் 13. ஓகே. டிகே பாசு கேஸ் வருஷம். டிகே பாசு கேஸ் இது இந்தப்போ ரொம்ப டீட்டெயிலா கேட்க மாட்டாங்க. இது பிப்ரவரி 2026ல நடந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த எக்ஸாம்கான கொஸ்டின். ஸோ அதனால ஆனா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ரிலேட்டடா இருக்கிறதுனால நான் இது எடுத்தேன். நீங்க எழுதக்கூடிய கொஸ்டின்ல இது இருக்கும். டிகே பாசு கேஸ் வருஷம் 1997. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா 24 மணி நேரத்துக்குள்ள எங்க ப்ரொடியூஸ் பண்ணணும்ப்பா? கோர்ட்ல ப்ரொடியூஸ். கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். கோர்ட் இல்ல அப்படின்னாலும் அந்த மேஜிஸ்ட்ரேட்ட போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படிங்கிறது தான் வந்து டிகே பாசு கேஸ். இது ஒன் ஆஃப் த உரிமை. இதுவும் ஒரு உரிமை தான் அப்படின்னு ஆர்டிகல் 21 கீழே இதையுமே வந்து சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 21 டிகே பாசு கேஸ் வருஷம் 1997. இந்த கொஸ்டின் கேட்டனால ரிப்பீட் கொஸ்டின் ஆகும்போது இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த கொஸ்டின் வந்து ஷார்ட் டெஸ்ட்ல எடுத்திருக்காரு. நீங்க அதை படிங்க, அதை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா. ஆர்டிகல் 43B. ஆர்டிகல் 43B ரிலேட்ஸ் வித் கோஆபரேட்டிவ் வாட்? சொசைட்டிஸ் ஃபார்ம் பண்றாங்க. கோஆபரேட்டிவ் ப்ரமோஷன் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இது எந்த பிரின்சிபல் கீழே வரும்? கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பத்தி சோஷியலிஸ்டிக்லயும் வரும், காந்தியன்லயும் வரும். காந்தியன்ல இந்த 43B வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி பத்தி வரும். ஓகே. ஆர்டிகல் 76 டீல்ஸ் வித். ஆர்டிகல் 76 யார பத்தி சொல்லுது? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் வந்து ஆர்டிகல் 76 பத்தி சொல்லுது. அட்டார்னி ஜெனரலுக்கு ஒரு 4 கிளாஸ் மட்டும் இருக்கும், சப் கிளாஸ். அது மட்டும் சொல்லிருங்க. 76ல கிளாஸ் 1 வந்து என்ன அப்படின்னா, அட்டார்னி ஜெனரலை வந்து பிரசிடென்ட் நியமிக்கிறாரு. அப்ப அவரோட அப்பாயின்மெண்ட்டை பத்தி சொல்றது 76ல கிளாஸ் 1. கிளாஸ் 2 என்னன்னா அவரோட கடமைகள் பத்தி, அட்டார்னி ஜெனரலோட டியூட்டிஸை பத்தி சொல்றது 76ல கிளாஸ் 2. அடுத்தது இவருக்கு என்ன ரைட் இருக்கு? 73ல கிளாஸ் 3ல என்ன ரைட்ஸ் இருக்கும்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்லயும் போய் இவர் வந்து வாதாடலாம், பண்ணலாம் அப்படிங்கறத 76ல கிளாஸ் 3ல இருக்கு. 76ல கிளாஸ் 4ல இவரோட டென்யூர், அதுக்கப்புறம் சேலரி, இத பத்தி எல்லாம் இருக்கு. டென்யூர் அண்ட் சேலரி, அதாவது பதவிக்காலம், ஊதியம் பத்தி எல்லாம் இருக்கு. அனைத்து நீதிமன்றங்களையும் போய் வழக்காடலாம் அப்படிங்கிறது 3. அவருடைய அட்டார்னி ஜெனரலுடைய கடமைகள் பத்தி 2. அப்பாயின்மெண்ட் 1. அட்டார்னி ஜெனரல்லே தான் இருக்கும். தமிழ்ல இருக்கா ஏதாச்சும்? தலைமை வழக்குரைஞர்ப்பா. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் யாருன்னா அட்டார்னி ஜெனரல் தான் வந்து சொல்லுவாங்க. இப்ப யாருப்பா அட்டார்னி ஜெனரல்? எத்தனாவது அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க? அட்டார்னி ஜெனரல் மட்டும் இவர் மட்டும் படிச்சா போதும், சொல்லுங்க. ஒரு இது படிச்சீங்கன்னா போதும். வெங்கட்ரமணியா? 16th. ஆமா, இப்ப இருக்கிறது 16th அட்டார்னி ஜெனரல் வெங்கடரமணி. ஆர் வெங்கடரமணி தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ரமணா யார்? எதுக்காக பார்த்தோம்ப்பா? ரமணா எதுக்காக பார்த்தோம்? 48th CJI ஆஃப் இந்தியா. அவ்வளவுதான். யார் அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு பார்த்தோம்? அட்டார்னி ஜெனரல் பிரசிடென்ட்.
பிரசிடென்ட் தான் கேபினட்டோட பரிந்துரையின்படி. ஓகே, அவங்களோட பரிந்துரைப்படி இருக்காங்க. எதுக்கு இதுக்கு ஒரு 3 டாப் 3 பாட்டம் 3 படிச்சுக்கலாமா? கேட்டாங்கன்னா என்ன பண்றது? சரி, ஃபர்ஸ்ட் 1 2 3 சொல்லிருங்க. அதே மாதிரி 16 15 14 சொல்லிருங்க. யாரு? அட்டார்னி ஜெனரல், ஆர்டிகல் 76. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியுப்பா, ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். வெரி குட். செதால்வெல்த். செதால்வெல்த். இப்ப லாஸ்ட் தெரியும்ப்பா நமக்கு வெங்கட்ரமணி. ஓகே, வெங்கட்ரமணி தெரியும். அதுக்கு முன்னாடி வேணுகோபால். கே வேணுகோபால் இருந்தாரு. ஆமா, கே வேணுகோபால். எனக்கு இடமில்லையே. ஓகே, கே வேணுகோபால் தான் வந்து 15. 14 யாரு? 14 வந்து முகுல் ஞாபகம் வச்சுக்கோ. முகுல் ரோஹித் தான் வந்து 14. 13 லஹன்வதி அதெல்லாம் வரும், அது வேண்டான்னு வைங்க. ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. ஃபர்ஸ்ட் செகல்வத் தெரியும். 2 3 மட்டும் சொல்லிருங்க. ரெண்டாவது சிகே தப்தாரி. மூணாவது வந்து நிரண்டி. ஓகேப்பா. நாலாவது குப்தா, அப்படியே சின்ஹாலா வரும். போதும், இது வரையில் போதும். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 16வது போயிட்டு இருக்கு. 53ங்கிற நம்பர் எதுக்காக பார்த்தோம்? 53ங்கிற நம்பர் எதுக்காக பார்த்தோம்? சூரியகாந்த், சிஜே சூரியகாந்த். சூரியகாந்துக்கு முன்னாடி யார் இருக்காங்க? கவாய். கவாய் வந்து இருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, ஆர்டிகல் 164 பா. ஆர்டிகல் 164 எதை பத்தி சொல்றாங்க? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அப்பாயின்மெண்ட் பத்தி சொல்றாங்க. யார் அப்பாயிண்ட் பண்றாங்க இவங்கள? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 164. 164ல 1A இது ஒரு அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடா இதுல கூட ஆட் ஆயிருக்கும். சொல்லுங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோட எண்ணிக்கை குறித்த ஒரு இது. 15% மேல எதுல இருந்து 15%? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருக்கக்கூடிய எம்எல்ஏல இருக்கக்கூடிய அந்த உறுப்பினருக்கு 15%க்கு மேல எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுதான். இந்த எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுல சிஎம் இன்க்ளூடா எக்ஸ்க்ளூடாப்பா? இன்க்ளூடிங் சிஎம் பத்தி சொல்றாங்க. இது என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்றாங்கப்பா? இந்த 15% மேல எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்னு என்ன அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சொல்றாங்க? 90 ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003. இந்த 90 ஃபர்ஸ்டே 97 கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. 97 எதுக்கு வருதுப்பா? எந்த பார்ட் ஆட் பண்ணிருப்பாங்க? கோஆபரேட்டிவ். அதுக்குதான் இது 97 வரும். 91 2003 வந்து எதுக்குன்னா CAAக்கு. 92 ஒரு அபிஷியல் லாங்குவேஜ்க்கு வரும். ஸோ இது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாம இருந்தீங்கன்னா ஓகே தான். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்றது நம்ம சொல்லியாச்சு. 104வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இது கேட்க மாட்டாங்க, பட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அந்த எக்ஸாம்லே தான் கேட்டிருந்தாங்க. எது வந்து இந்த ரிசர்வேஷன் SC/ST பத்தினது இல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 23வது அமெண்ட்மெண்டா, 45வது அமெண்ட்மெண்டா, 78 இப்படி கேட்டிருந்தாங்கப்பா. எந்த அமெண்ட்மெண்ட் வந்து SC/STயோட ரிசர்வேஷனை டீல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம 10 years ஒன்ஸ் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதனால அப்படி கேட்டாங்க. 8 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. 23ங்கிறது கரெக்டா அதே ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. 78ங்கிறது கிடையாது. ஸோ அதனால என்னென்ன அமெண்ட்மெண்ட் வந்ததுங்கிறது படிச்சுக்கோங்க. 8வது அமெண்ட்மெண்ட், அப்புறம் 23வது அமெண்ட்மெண்ட், 45, 62வது அமெண்ட்மெண்ட், 78 கிடையாது 79, அடுத்தது 95, அந்த வரிசையில தான் 104வது அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே எதை ரிலேட்டடா வந்திருக்கு? ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் ஃபார் SC and ST ஆங்கிலோ இந்தியன்.
இது ரிலேட்டட் ஆகி தான் வந்திருக்கு. ஸோ 8th இருந்து எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்தியன் எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்தியன்லாம் வந்திருக்கும். 104 2020 தான் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்கள வந்து ஆங்கிலோ இந்தியன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி எஸ்டி அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்திருப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ இது ரிலேட்டடா தான் இந்த ரிசர்வேஷன் ஆஃப் சீட் ஆஃப் எஸ்சி எஸ்டி ரிலேட்டடா தான் நமக்கு 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படிப்போம். என்ன 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படிப்போம். அதுக்கப்புறம் 84 படிப்போம். அதாவது இந்த டீலிமிட்டேஷன் ரிலேட்டடா இது சொல்லுங்க. 42வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 என்ன சொல்லியிருப்பாங்கப்பா? 2001 சென்சஸ் படி இந்த கான்ஸ்டியூவன்சிஸ்லாம் இந்த தொகுதிகள்லாம் 1971 சென்சஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்ப வரையிலும் 2001 வரையிலுமே என்ன சென்சஸ் யூஸ் பண்றாங்க? 1971 சென்சஸை யூஸ் பண்றாங்க. அடுத்தது அப்படியே இந்த 42ஓட ஒரு 42 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 84 வந்துடும். 84 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2001 என்ன சொல்லுவாங்க? இதே 1971 சென்சஸே ஃபாலோ ஆகட்டும். என்ன இயர் வரையிலும்? 2011 வரைக்கும். 2026 வரையிலும் ஃபாலோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அடுத்து 87வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 87th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2001 சென்சஸ் படி இருக்கட்டும். ஆனா வந்து எந்த அதாவது கான்ஸ்டிடியூன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, டிக்ரீஸ் ஆகக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க 87th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசர்வேஷனை தான் 10 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சொன்னோம்ல எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் எந்த வருஷம் வரையில் இருக்கும்பா? இந்த 104வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி சொல்றோம் இல்லையா, எந்த வருஷம் வரையில் இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? என்ன இயர் வரையில் இருக்கும்? 2030 மேம். 2030 அவ்வளவுதான். 10 இயர்ஸ் சொல்றோம்ல 2030. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 8, 23, 45, 62, அதுக்கப்புறம் 79, 95, 104. 104 எங்க ரேட் பண்ணிட்டேன்னா 104. ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த 3 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு டீலிமிட்டேஷன். ஏன்னா அந்த டாப் போய்கிட்டே இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம்லயே கேட்பாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தோம், அதை பண்ணல. ஓகே, அடுத்தது இப்ப எப்படி கேக்குறாங்கன்னா ஒரு ஸ்டேட் கொடுத்து எவ்வளவு வந்து லோக்சபா எம்பி அந்த ஸ்டேட்ல இருந்து எத்தனை பேர் வராங்க. இப்ப நம்ம தமிழ்நாடுக்கு மட்டும் 18, 39 படிச்சு வச்சிருந்தோம். சோ இப்ப அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. லோக்சபா சீட்டை நம்ம அனுப்புறதுல எம்பி அனுப்புறதுல தமிழ்நாடு எத்தனாவது அதிகமான எம்பி அனுப்புறதுல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? சரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரா இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரா இருப்பாங்க? உத்தரப்பிரதேஷ். ஃபர்ஸ்ட் யாருன்னா யூபி. எவ்வளவு மெம்பர்ஸ்னு ஃபர்ஸ்ட் 5க்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். 80 பேரு. ரெண்டாவது யாரு? மகாராஷ்டிரா. எவ்வளோ? 48. அடுத்தது யாரா இருப்பாங்க? அடுத்தது எம் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. டபிள்யூல ஸ்டார்ட் ஆற ஒரு ஹையஸ்ட் பாப்புலர் ஸ்டேட்னா வெஸ்ட் பெங்கால் தான். அது எவ்வளோ இருக்கலாம்? இதே 40s ரிலேட்டட் தான். 42. அடுத்தது இந்த எம் திருப்பி போட்டீங்களா டபிள்யூக்கு அடுத்த வேர்ட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு மோஸ்ட் பாப்புலர் ஸ்டேட் தான். பீகார் 40. அப்ப அடுத்தது என்ன நம்பர் வந்தாகணும்? 39 கொண்ட தமிழ்நாடு. சோ இதான் லோக்சபா சீட் எம்பி சீட்ல தமிழ்நாடு வந்து அதிகமான எம்பிஸ் அனுப்புறதுல, லோக்சபா எம்பி அனுப்பல, மக்களவை எம்பி அனுப்புறதுல 5வது பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? இதே ராஜ்யசபா சீட் அதிகமா இருக்கிறதுல தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ்? ராஜ்யசபா எம்பி எத்தனாவது பிளேஸ் அதிகமா அனுப்புறதுல? 7th. இந்த ஃபர்ஸ்ட் 2 சீட் மட்டும் மாறல. அடுத்தது நமக்கு தான். ஃபர்ஸ்ட் லோக்சபா எம்பி இத மாறல. அடுத்தது நம்மளோட பிளேஸ் தான். 3rd. ஓகே, 3rd. சோ யூபி வந்து தான் அதிகம். எப்பவுமே இதுலயும் யூபி தான் அதிகம், லோக்சபாலையும் அதிகம், ராஜ்யசபாலையும் அதிகம். மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா 19 ராஜ்யசபா எம்பி. அடுத்தது வந்து 3வது பிளேஸ் வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு எத்தனை பேருப்பா? 18. தமிழ்நாடு 18. அவ்வளவுதான். சோ டாப் 5 பாட்டம் 5 மட்டும் நம்ம கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்கணும்.
இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மத்ததெல்லாம் நான் இடையில கிளாஸ்ல கேட்டு உங்களை மனப்பாடம் பண்ணி வச்சிடறேன். ஓகேவா? சரி, கூப்பர் கேஸ இத அப்பப்ப கேக்குறாங்க. பட் ரொம்ப கேப் விட்டு தான் கேக்குறாங்க. சரி சொல்லுங்க. கூப்பர் கேஸ் ரிலேட் வித் வருஷம். 1970 மேம். வெரி குட்பா. 1970 டீல்ஸ் வித் எதை பத்தி சொல்லும்? ஆர்டினன்ஸ் மேக் பண்றாங்க இல்லையா? ஆர்டினன்ஸ் மேக் பண்ணும்போது அந்த ஆக்ட் வந்து அந்த சட்டம் வந்து பிரசிடென்ட்டோட மன ஒப்புதல் இருந்தா போதும், பிரசிடென்ட்டுக்கு சாட்டிஸ்பிகேஷன் இருந்தா போதும், அந்த ஆக்ட பாஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ. அதுல வந்து என்ன சொல்லுவாங்க, பிரசிடென்ட்டோட சாட்டிஸ்பிகேஷனா என்ன, அத வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதா இல்ல உட்பட்டது கிடையாதா? பிரசிடென்ட் பாட்டுக்கு ஆர்டினன்ஸ் மேக் பண்ணிட்டு போயிறாரு, அது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படுமா படாதா? அதை ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாமா? ஜுடிஷியல் ரிவ்யூனா என்ன? சுப்ரீம் கோர்ட் கொஸ்டின் பண்றது. அந்த கேஸ் அந்த ஆக்ட் நம்ம கொண்டு வந்த ஆக்ட வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எடுத்து அதை அனலைஸ் பண்றதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்றது. சோ இந்த கூப்பர் கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, எஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலாம். பிரசிடென்ட்டோட சாட்டிஸ்பிகேஷன்னா என்ன, ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவரா இருந்தாலும் அவருக்கு இருந்தாலும் அதுல இருக்கிற ஆக்ட் எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வரும் அப்படின்னு சொன்ன கேஸ் தான் வந்து கூப்பர் கேஸ். ஓகேவா? சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் இது ரிலேட்டடா இன்னும் 2 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரும்பா. 38வது அமெண்ட்மெண்ட்டும் 44வது அமெண்ட்மெண்ட்டும். பட் அந்த அளவு டீடைலா தேவையில்லை. சரி, ஆர்டிகல் 110 111 இது என்னன்னு சொல்லிருங்க. 111 மணிபில் பத்தி சொல்றது வந்து 110. அதுக்கு சைன் பண்றது வந்து வந்து அசென்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது இல்ல ஹோல்ட் பண்றது பத்தி சொல்றது. மணி பில் வந்து 110. பிரசிடென்ட் ஒரு பர்டிகுலர் ஆக்ட பார்லிமெண்ட் கொடுத்த ஆக்ட வந்து ஆக்ட்ல பில்ல வந்து அவங்க பிரசிடென்ட்டோட ஆக்ஷன் ஆன பில், அவ்வளவுதான். தமிழ்ல வந்து சொல்லுங்க. பிரசிடென்ட் ஆக்ஷன் ஆன பில் which is passed by the parliament. அதுதான் 111ல சொல்றாங்க. அதாவது அந்த பில் அவங்க என்ன பண்ணலாம், ஒன்னா அசென்ட் பண்ணலாம், ஒப்புதல் அளிக்கலாம் அந்த மசோதாவுக்கு. இல்லைன்னா நீங்க ஒரு டைம் ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு திருப்பி அனுப்பிடலாம். இல்லைன்னா வித் ஹோல்டு பண்ணலாம். இல்லைன்னா அந்த வீட்டோ பவர் வந்து காட்டலாம். இதெல்லாமே வந்து 111 பத்தி சொல்லுது. ஓகேவா? ஜாயிண்ட் சிட்டிங் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல கொண்டு வரலாமா கூடாதா? ஏதாவது பெண்டிங் இருக்கு, பில் பெண்டிங்கா இருக்குன்னா ஜாயிண்ட் சிட்டிங் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு பொருந்துமா பொருந்தாதா? பொருந்தாது மேம். ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வர முடியாது. ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது? அதான் லைஃப் அண்ட் லிபர்ட்டி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. ஆர்டிகல் 22 ப்ரொடெக்ஷன் தான மேம் தரதா? ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் தி அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். கைது செய்வதற்கு எதிரான பாதுகாப்பு. ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். இது நான் தமிழ்ல யாராவது சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு. கைது செய்வதிலிருந்து பாதுகாப்பு. சிபிஆர் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்களா? 1955 என்னது, என்ன ஆக்ட் படிச்சோம்? 1955 63. அதுல வந்து டெப்டி பிரசிடென்ட் மேடம். வைஸ் பிரசிடென்ட் பத்தி தான் சொல்றாங்க. வைஸ் பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட பதவி வேக்கண்டா இருக்கும்போது யாரு வைஸ் பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷனை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க? மேடம் தெரியல மேடம். அது பத்தி இந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லல. ஓகேவா? சரி, வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆர்டிகல் 63 சொல்லியாச்சு. 64 சொல்லிருங்க. ஆர்டிகல் 64 டீல்ஸ் வித் வாட்? அதுவும் வைஸ் பிரசிடென்ட் தான். எது ரிலேட்டடா? ராஜ்யசபாவோட ரிலேட்டடா. இத க்ளூ. ராஜ்யசபா ரிலேட்டடா. அதோட பதவி காலம் பத்தி சொல்லுங்களா மேடம்? அந்த பீரியட் பத்தியா? இல்ல, பீரியட் ராஜ்யசபாவோட, அதாவது யாரு வைஸ் பிரசிடென்ட்டோ அவங்க தான் அபிஷியல் சேர்பர்சன் ஆஃப்
எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா அப்படின்னு சொல்றது தான் வந்து ஆர்டிகல் 64. ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம். எனக்கு பென் அது ரைட் படிச்சேன் மேடம், எனக்கு வந்து இதாகும் மேடம், லேக் ஆகுது, வேற ஒண்ணும் இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இது பண்ணிடுவீங்க. 2-3 டைம் கொஸ்டின் நான் கேட்கறனால உங்களுக்கு இல்ல அது மேடம், கொஞ்சம் ஃபாலோ ஆயிடும். கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் மேடம். ஓகே. பென் எழுத மாட்டேங்குது, என்ன பிரச்சனை தெரியல. சரி, நான் நெக்ஸ்ட் பிரேக்ல அது செக் பண்றேன். ஓகேப்பா. சொல்லுங்க. ஆர்டிகல் 65. ஆர்டிகல் 65. ஆர்டிகல் 65 டீல்ஸ் வித் ராஜ்யசபா பதவி காலமா மேடம்? அதே Period. வைஸ் பிரசிடென்ட் தான். இங்க பாருங்க, எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரையிலும் வைஸ் பிரசிடென்ட் வரும். 63ல இருந்து 72 வரையிலுமே வைஸ் பிரசிடென்ட் வந்துருவாங்க. ஓகேவா? 63 வைஸ் பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் பத்தி சொல்றது. 64 வந்து ராஜ்யசபாவோட சேர்மனா வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறதா 64 ஆர்டிகல் சொல்லுது. 65 என்ன சொல்லுதுன்னா, பிரசிடென்ட்டோட ஆப்சன்ஸ் அப்போ, பிரசிடென்ட் இல்லாதப்போ வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்டோட கடமையை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது 63, 64, 65 இப்படி கண்டினியூவா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஆர்டிகல் 99. ஆர்டிகல் 99. ஆர்டிகல் 99. 100 வந்து இந்த 100 வந்து கோரம். எஸ் மேடம். கோரம்னு சொல்லலாம். அப்புறம் டை ஓட்டு, காஸ்டிங் ஓட்டு போடுறது. அதுக்கு முன்னாடி 9 வந்தாவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? மேடம் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னீங்க மேடம். நான் இதுக்கு உங்க 9 reels வந்தாவே பார்த்திருக்கேன். அது ஓகே. அது வந்து அந்த C1 S1 வந்து yes 89ல madam, இருந்து yes ஸ்டார்ட் madam. ஆகும். 99 வந்து ஓத் ஆஃப் ஓத் மினிஸ்டர்ஸ். மேடம், பதவி பிரமாணம் எடுக்கிறது. ரைட். ஓத் மினிஸ்டர் ஆஃப் அவங்க தான், மினிஸ்டர்ஸோட தான். பார்லிமெண்ட் ஓகே. மேடம். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோடக்கோ இல்ல பிரசிடென்ட்டோட எலெக்ஷன்லயோ ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அதை ரெட்ரஸ் பண்றது யாரு, அத தீர்வு காண்றது யாரு அப்படின்னு அத பத்தி ஒரு ஆர்டிக்கலே சொல்லியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கல் சொல்லுங்க, யாரு தீர்வு காண்பாங்க? அந்த எலெக்ஷன் சம்பந்தமா பிரச்சனை வந்தாலும் மட்டும் ஆமா, எலெக்ஷன் ரிலேட்டடா டிஸ்பியூட் வருது. யாருக்கு? வைஸ் பிரசிடென்ட்டுக்கும் பிரசிடென்ட்டுக்கும் எலெக்ஷன் ரிலேட்டடா டிஸ்பியூட் வருது அப்படின்னா, அத தகராறு வருது. அப்ப அதை யாரு தீர்த்து வைப்பாங்கன்னு கேக்குறேன். அதை யார் தீர்த்து வைப்பாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தான் மேடம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான், சுப்ரீம் கோர்ட் தான் தீர்த்து வைக்கும். இப்படி இந்த மாதிரி இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? எந்த ஆர்டிக்கல் இத பத்தி சொல்றாங்க? ஆர்டிக்கல், which article deals with this? தெரியல மேடம். ஆர்டிக்கல் 71. 71ல தான் இத பத்தி சொல்லுவாங்க. 71 72வான்னு சொல்லுங்க. 70. மேடம் புக்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா? புக்க பார்க்கலாமா? பாருங்க, நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். 71னா 72 ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆர்டிக்கல். 72வுக்கும் 161க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. இத வெச்சாவே நமக்கு 71னா 72வான்னு கன்ஃபியூஷனே இருக்காது. பட் ஆஃப்லைன்ல நிறைய பேர் இத மிஸ்டேக் கமிட் பண்றாங்க. பார்த்து சொல்லுங்க. 71 தான் மேடம். குடியரசுத் 71 தலைவர் தான். தேர்தல் தொடர்பான அல்லது தேர்தல் சம்பந்தப்பட்ட விவரம் 71. ஆர்டிகல் 71 தான். 72 என்ன? 72 என்ன? பார்டனிங் பவர்னு சொல்லுவாங்க. 72 வந்து குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரம். 72 வந்து மன்னிப்பும் அதிகாரம். இதே வந்து 161ன்னா அது வந்து கவர்னருக்குரிய சில குற்ற வழக்குகளில் வந்து குற்றங்களை மன்னிக்கவும் நீக்கவும் குறைக்கவும் ஆளுநருக்குள்ள ரெண்டும் அதிகாரம். அதேதான். ஆனா ஒரு ரெண்டுமே என்ன மரண சொல்றாங்க? தண்டனைக்கு ரெண்டுமே மரண பார்டனிங் பவர் பத்தி தண்டனையை தான் வந்து சொல்றாங்க. கேன்சல் பண்ற உரிமை கவர்னருக்கு கிடையாது. ஆமா, கவர்னருக்கு இல்ல, அது வந்து பிரசிடென்ட் இருக்கு. ஆமா இந்த மேடம். ரெண்டு தான் மேக்ஸிமம். இந்த யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க படிக்கிற அந்த ஆர்டிக்கலோட 89 நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேட்டுக்கான அதே ரெலவெண்டான ஆர்டிக்கல் வரும். 72 + 89 பாத்தீங்கன்னா 161 இருக்கும். 161. எஸ் மேடம், கரெக்ட் மேடம். இதே வந்து பார்லிமெண்ட்ல அவைய கூட்டுறது, சம்மன், ப்ரோராக், டிசால்வ் பண்றது, இதெல்லாமே யார் பண்றாங்க? பிரசிடென்ட் அதெல்லாம் பண்றாங்களா? ஸ்பீக்கரோட ஒர்க் அத மேடம். சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன? எந்த ஆர்டிக்கல் அத டீல்ஸ் பண்ணுது? சம்மன்னா அவைய கூட்டுறது, கலைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்றது வந்து லோக்சபா பண்றது வந்து யாருன்னா பிரசிடென்ட் தான். இப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்ன?
என்ன ஆர்டிக்கல்? ஆர்டிக்கல் 85. இது அப்படியே 89 85. நீங்க பிளஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆளுநர் வந்து சம்மன் பண்றது, ஸ்டேட்டுக்கு ப்ரொராக் பண்றது, டிசால்வ் பண்றதெல்லாம் வந்துரும். அவ்வளவுதான். சரி, நீங்க ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். ஜாயிண்ட் சிட்டிங். ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிக்கல் சொல்லுங்க. கூட்டு அமர்வு ஆர்டிக்கல். ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிக்கல். அவையின் கூட்டமர்வு. ஜாயிண்ட் சிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேடம் இதுல 108. சென்ட்ரல்ல தானே இருக்கு. 108. சென்ட்ரல்ல ஓகே. மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கு. ஒரு பில் பெண்டிங்கா இருக்குது 6 மாசத்துக்கு சில மேல நேரங்களில் ஒரு இரு அவைகளையும் அவையில. கூட்டு கூட்டம் ஆர்டிகல் 108. சரி. 108 தான் ஜாயிண்ட் சிட்டிங்னாவே 108 தான் வரணும். கூட்டு கூட்டம் சென்ட்ரலுக்கு மட்டும்தான் இருக்கு, ஸ்டேட்டுக்கு கூட்டு கூட்டம் கிடையாது. ஒரு எதுக்காக இந்த ஜாயிண்ட் சிட்டிங் போடுறாங்க? என்ன காரணத்துக்காக ஜாயிண்ட் சிட்டிங் நடக்குது? இந்த புதுசா ஏதாவது அமைச்சரவை ஸ்டார்ட் ஆனா ஜாயிண்ட் சிட்டிங் போடுவாங்க மேடம். அமைச்சரவைக்காக கிடையாது. ஒரு பில் வந்து ஒரு அவையில 6 மாசத்துக்கு மேல பெண்டிங்கா இருந்தது அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி அழைப்பு விடுப்பாரு ஜாயிண்ட் சிட்டிங்கு, கூட்டு அமர்வுக்கு. அந்த கூட்டமர்வுக்கு தலைமை தாங்குறவங்க யாரா இருப்பாங்க? கூட்டமர்வுக்கு ஸ்பீக்கர். தலைமை தாங்குறவங்க யார் இருப்பாங்க? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவார் மேடம். ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவாங்க. ஸ்பீக்கரா ஆமா. வைஸ் பிரசிடென்ட்டுக்கு அந்த உரிமை கிடையாது. ஸ்பீக்கர் மட்டும்தான் அதை பண்றாங்க. ஆமா. ஆர்டிகல் ஸ்பீக்கர் தான் ஹெட்டா இருப்பாரு. ஓகே. ஆர்டிகல் 79 டீல்ஸ் வித் வாட்? ஆர்டிகல் 79 இத பத்தி சொல்றாங்க. பார்லிமெண்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? லெஜிஸ்லேச்சர். அந்த லெஜிஸ்லேட்டிவ் கன்சிஸ்ட் ஆஃப் எதெல்லாம் சொல்றாங்க? லெஜிஸ்லேச்சர் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட். அண்ட் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் என்னது? 79 மேடம். ஆர்டிகல் 79. ஆர்டிகல் 79 தான் அதை டீல் பண்ணுது. 85க்கு இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 85 என்ன பார்த்தோம்? ஆர்டிகல் 85 என்ன பார்த்தோம்? அந்த பாராளுமன்ற அமர்வு நீட்டிப்பு அந்த கலைப்பு சம்பந்தமா மேடம். கலைக்க இதெல்லாமே. இதோட 89 கூட்டிட்டோம்னா நமக்கு எது வரும்? ஆளுநர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல பண்றது வரும். ஓகே தானே? 85 ஓகே. 108 எது பார்த்தோம்? 108 வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் சிட்டிங் மேடம். இரு அவையிலும் கூட்டு கூட்டம். எஸ். ஓகே. ஆர்டிகல் 87 எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் 87 அது வந்து பிரசிடென்ட்டோட ஸ்பீச் மேடம். பிரசிடென்ட் பேசுவார்ல. பிரசிடென்ட் வந்து அட்ரஸ் அவையில வந்து முதல் சிட்டிங் ஆஃப் ஈச் இயர் ஒவ்வொரு வருஷத்தோட தொடக்கத்திலையும், அதுக்கப்புறம் ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா கூடுவாங்க இல்லையா? சோ அந்த செஷன்லயும் ஸ்பீச் கொடுக்கிறது வந்து 87 வந்து சொல்றாங்க. ஓகே. 108 நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது 331 இப்ப இருக்கா? ஆர்டிகல் 331 இப்ப இருக்கா இல்லையா? ஆர்டிகல் 331. ஆர்டிகல் 331 ஆர்டிகல் இப்ப கிடையாது மேடம். அந்த ஆங்கிலோ இந்தியன் எடுத்துட்டாங்கல்ல. 331. 331 வந்து ஆங்கிலோ இந்தியனை லோக்சபாக்கு நாமினேட் பண்றது. இப்ப அந்த ஆர்டிகல் கிடையாது. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அதை எடுத்தாங்க? எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி ஆங்கிலோ இந்தியன் வந்து நாமினேட் பண்றத எடுத்தாங்க, ரிமூவ் பண்ணாங்க? எந்த அமெண்ட்மெண்ட்? எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்? நான் தெரியல மேடம். டெக்னிக்கல் சொல்லுங்க. நீங்க மத்தவங்க சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. 104 என்ன கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்? 104 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். 104 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே. கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்டிகல் சொல்லிருங்க. கண்டின்ஜென்சினா யாராவது தமிழ்ல சொல்லுங்க. அவசர இதுக்கு தான் எடுக்கிறது தான். அவசர நிதி தொகுப்பு. ஆர்டிகல் கேக்குறேன். 167. 67 கரெக்ட். 167 267. ஓகே. ஆர்டிகல் 280 டீல்ஸ் வித் வாட்? ஆர்டிகல் 280 ஃபினான்ஸ் அவ்வளவுதான். ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் எவ்வளவு வருஷத்துக்கு ஒருக்கா பிரசிடென்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்றாரு?
4 years years. once. 5 years. It is not 4 years. 5 years once வந்து கமிட் பண்றாங்க. ஓகே. இது வந்து ஒரு மேட்ச்லயே கொடுத்திருப்பாங்க. ஜப்பானோட பார்லிமெண்ட்டுக்கு என்ன பேரு? குரூப் 4ல ஏதோ ஒரு Diet. எக்ஸாம்ல மேட்ச் அப்படியே கேட்டிருக்காங்க. லோவர் கிளாஸ் புக்ல இருக்கு. Diet. வெரி Diet, Diet, ma'am. madam. கரெக்ட்பா. சோ ஜப்பானோட Japan diet. இதுக்கு வந்து டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. எதுக்கு வந்து மஜ்லிஸ்னு சொல்லுவாங்க? மஜ்லிஸ். பார்லிமெண்டோட நேமா மேடம்? ஒரு க்ளூ தரணும்னா நம்ம ராம்சார் சைட் அங்கதான் அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். ஈரான். ஈரானுக்கும் மால்தீவ்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க? மஜ்லிஸ் அப்படின்னு மஜ்லிஸ். சொல்லுவாங்க. மஜ்லிஸ். மஜ்லிஸ். அடுத்து ஈரான் பார்லிமெண்ட்ங்கிற பேரு. பார்லிமெண்ட்ங்கிற பேரு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குப்பா? பார்லிமெண்ட்ங்கிற பேரு. பார்லிமெண்ட். இங்கிலாந்து. இந்தியால இருக்கு. இங்கிலாந்து மேடம். இந்தியா, இங்கிலாந்து. இந்தியா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் கனடா, பாகிஸ்தான்ல கூட பார்லிமெண்ட் தான் பேரு. கனடா, பார்லிமெண்ட். பாகிஸ்தான்ல எல்லாம். நம்ம என்ன கனடா, மாடல் ஃபாலோ பாகிஸ்தான். பண்ணுவோம்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன மெத்தட்னு சொல்லுவாங்க? இங்கிலாந்துல என்ன ஃபாலோ பண்றாங்கப்பா? பார்லிமெண்டோட பேரு. அந்த மாடல் தான் நம்ம ஃபாலோ பண்றோம்னு சொல்லுவாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் மெத்தட். வெஸ்ட்மினிஸ்டர் வெஸ்ட்மினிஸ்டர். மெத்தட் தான் வந்து ஃபாலோ வெஸ்ட்மினிஸ்டர் பண்றோம். மெத்தட். வெஸ்ட்மினிஸ்டர். ஓகே. ஸ்டார்டிங் அப்படிங்கிற நேம் எந்த கண்ட்ரியோட பார்லிமெண்டோட பேரு? ஸ்டார்டிங் இதுவுமே வந்து எங்க இருக்கு? நம்மளோட லோவர் கிளாஸ் 7th 6th நினைக்கிறேன்ப்பா. ஸ்டார்டிங் இருக்கும், போக்டிங் இருக்கும். இந்த ரெண்டு மட்டும் சொல்லுங்க. ஸ்டார்டிங் வந்து நார்வே, போக்டிங் வந்து டென்மார்க். எனக்கு பென்சில் என்ன ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா. நான் என்னன்னு பாக்குறேன். ஒரு 10 minutes பிரேக் வரும்ல, அதுல என்னன்னு பாக்குறேன் நானு. ஓகே. ஸ்டார்டிங் எங்கன்னு சொன்னோம்? ஸ்டார்டிங் வந்து நார்வே. டென்மார்க் வந்து நார்வே. இப்போ ராஜ்யசபால பிரசிடென்ட் எத்தனை மெம்பரை நாமினேட் பண்றாங்கப்பா? ராஜ்யசபால பிரசிடென்ட் எத்தனை மெம்பர்ஸ வந்து பண்றாங்க, நாமினேட் பண்றாங்க? 12. இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 12 பேரை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு வந்து நியமனம் செய்யறாரு. இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 332 மேம். 332ல வராதே. 80ல கிளாஸ் 3. 80ல கிளாஸ் 3. 80 நான் சொல்லி கொடுத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 80ல என்ன சொன்னேன்? ராஜ்யசபாலோட அமைப்பை பத்தி எத்தனை பேர் இருக்காங்க அத பத்தி. ராஜ்யசபாவோட அமைப்பை பத்தி 80 ஆர்டிகல் டீல் பண்ணுது. லோக்சபாவோட ஆர்டிகல் பத்தி, லோக்சபாவோட அமைப்பை பத்தி என்ன ஆர்டிகல் டீல் பண்ணுது? 81. 81னா 80 முடிவு பண்றதுக்கு இப்ப ராஜ்யசபால இருக்கிறவங்கள எல்டர்ஸா இருப்பாங்களா? ஹவுஸ் ஆஃப் எல்டர்ஸ் தானே சொல்றாங்க. சோ அப்ப வந்து கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடி ஒரு கண்ணுல என்ன ரவுண்ட் ஷேப்பா இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 80 81 கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நான் சொன்னிருந்தேன் ஒரு நாள் கிளாஸ்ல. அது உங்களுக்கா ஆஃப்லைன்லயான்னு எனக்கு தெரியல. சோ 80 81. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி இருக்குல்ல, சட்ட பேரவை இருக்கு இல்லைங்களா? லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி அதோட அமைப்பை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? லெஜிஸ்லேட்டிவ் 170 171 மேடம். அவ்வளவுதான். எதுக்கு 171 வரும், எதுக்கு 170 வரும்னு நாங்க பார்த்தோம். 171 வந்து எம்எல்சி மேடம். 170 தான் எம்எல். 171 இத மட்டும் ஞாபகம் வச்சீங்கன்னாவே உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஏன் அப்படின்னா 171ல பாத்தீங்கன்னா எப்படி வேணா இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கலாம், இல்லாம போலாம். சோ அதை மாத்தி போடுறாங்க, இருக்கிறது இல்லாம. இப்போ 171 மாத்தி போடுங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வரும். 169 ஆர்டிகல் தான் எதை பத்தி சொல்லும்பா? சொல்லுங்க. 169 எம்எல்சி ஒழிக்கிறத பத்தி மேடம். எம்எல்சி வந்து வச்சுக்கிறதும், எம்எல்சி ஸ்டேட் வச்சுக்கிறதும், கிரியேட் பண்றதும், அபலிஷ் பண்றதும், நீக்கிறது பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் 169 அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். ஓகே. இந்த மாதிரி எம்எல்சி ஐ மீன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் யாரோட கையில இருக்கு? இப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நமக்கு வேணும், தமிழ்நாடுக்கு இல்ல. எப்ப நீக்குனாங்க? தமிழ்நாட்டுல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எப்பப்பா ரிமூவ் பண்ணாங்க? 1978. 1978 மேடம். 78 மேடம். 78ஆ? சரி. 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன வருஷம்?
அதுதான் 1978. 78 மேம். 78. எப்ப லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மேம் தமிழ்நாட்டுல அபாலிஷ் அப்ளிஷ் பண்ணது பண்ணாங்க? 87 மேம். 87 எம்ஜிஆர் பீரியட்ல பண்ணிருப்பாங்க. 87 86 86 மேம் 86 86 நவம்பர் 86. 1 எம்ஜிஆர் பீரியட்ல தான். அப்ப ஸ்பீக்கரா இருந்தவர் தான் யாரு? யாருப்பா? சிலம்பு செல்வர் யாரு? மாப்பு சிவஞானம் இருந்திருப்பாரு. மாப்போசி தான் அப்ப ஸ்பீக்கரா இருப்பாரு. அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல கிளாஸ்ல. பார்த்தோமே, நம்ம உங்களுக்கு தான் சொல்லியிருப்பேன். சரி விடுங்க. இப்போ பார்லிமெண்ட்ல புதுசா ஒரு கட்டடம் கட்டியிருந்தாங்களப்பா ரீசெண்டா. அதுல வந்து மயில் வடிவமானது வந்து மக்களவைக்கா மாநிலங்களவை சீட்டுக்கா? புதுசா பார்லிமெண்ட் லோக்சபா பில்டிங் மேம். வந்து கட்டியிருந்தாங்களா? அடிக்கல் நாட்டினதும் கூட நம்ம பார்த்தோம். 2020 வந்து அடிக்கல் நாட்டியிருந்தாங்க பிரதமர் மோடி. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா டிசம்பர் 10ல அப்படின்னு பார்த்தோமா? அந்த கட்டடம் கட்டுற பணி கூட 2021ல ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி எல்லாம் படிச்சோம். முதல் திறப்பு விழா எப்ப வச்சிருந்தாங்க? 2023ல வச்சிருந்தாங்க. அதுல நம்ம பார்த்தோமா? நான் இந்த டேட்டாவே கேட்கல. நான் வந்து மயில் வடிவத்துல இருக்கக்கூடிய இருக்கைகள் யாருக்கு? பீகாக் வடிவத்துல இருக்கிற இருக்கைகள் லோக்சபாலயா ராஜ்யசபாலயா? அதே மாதிரி லோட்டஸ் வடிவத்துல இருக்கிறது, தாமரை வடிவத்துல இருக்கிறது ராஜ்யசபா லோக்சபா இருக்கையா? அந்த மாதிரி கேக்குறேன். மயில் வந்து லோக்சபா மேம், தாமரை வந்து ராஜ்யசபா. அவ்வளவுதான். சோ மயில் வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா, தாமரை வந்து ராஜ்யசபா. இதுல மக்களவையில எத்தனை பேர் அமர்ற மாதிரி இருக்குப்பா? எத்தனை பேர் அமர்ற மாதிரி சீட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? ட்ரிபிள் 888 மேம். எஸ், 888. ராஜ்யசபால ராஜ்யசபால 384. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பழைய இதுதான். ஆனா இப்பெல்லாம் கேக்குறாங்க. அதனால நம்ம இது மட்டுமாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். 2020ல அடிக்கல் நாட்டினாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் 2021. இது கேக்குறாங்களோ இல்லையோ, எப்ப வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 2023ல. எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா செப்டம்பர் 19. ஓகே, இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கணும். 20ல வந்து அடிக்கல் நாட்டிருக்காங்க, 21ல கட்டுமான பணி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, 23ல தான் திறப்பு விழா நடந்திருக்கு. எந்த வருஷத்துல ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா 2023ல வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் லோட்டஸ் இது இந்த மாதிரிலாம். அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் பார்லிமெண்டரிசமும் ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பெரிய இது இல்ல. சொல்லுங்க. சர்வதேச நாடாளுமன்ற தினம். மருத்துவமனைகள் தினம் எப்பவோ எக்ஸாக்டா அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சர்வதேச நாடாளுமன்ற தினம். சர்வதேச நாடாளுமன்ற தினம். மருத்துவமனைகள் தினம் நம்ம என்னன்னு சொல்லணும்ப்பா? நம்ம உடம்புல ஒரு 7.5 வந்தாதான் நம்ம மருத்துவமனைக்கே போறோம். முத்துலட்சுமி ரெட்டியோட பிறந்த தினம் அப்போ அப்படின்னு நம்ம பார்த்தோம். 7ங்கிறது ஜூலை மாசம். ஓகேங்களா? ஜூலை 30 தான் மருத்துவமனைகள் தினம்னு சொல்றோம். எக்ஸாக்டா அது ஒரு மாசம் எக்ஸாக்டா பிஃபோர்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா ஜூன் 30. அவ்வளவுதான். ஜூன் 30, 6வது மாசம் 30ஆம் தேதி. இதுதான் என்ன சொல்றாங்க? சர்வதேச நாடாளுமன்ற தினம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆர்டிகல் 80 என்ன சொன்னோம்? 81 என்ன சொல்றோம்? டக்குன்னு சொல்லுங்க. 80 என்ன? 81 என்ன? ராஜ்யசபா லோக்சபா. 79 என்ன? பார்லிமெண்ட் செக்டர். அவ்வளவுதான். அம்பேத்கர் வந்து எந்த ஆர்டிகலை ஹார்ட் அண்ட் சோல்னு ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க? அம்பேத்கர் வந்து எந்த ஆர்டிகலை வந்து ஹார்ட் அண்ட் சோல்? தமிழ்ல யாராவது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தமிழ்ல சொல்லுங்க. இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிருக்காங்க. இதயம் மற்றும் ஆன்மா. ஓகே. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி ஆக்ட் என்ன வருஷம் வந்துச்சு? நேஷனல் கமிஷனுக்காக ஃபார் மைனாரிட்டி ஆக்ட் 1979. 1992 தான் வந்திருக்கும். ஹை கோர்ட் வந்து ரிட் இஷ்யூ பண்றாங்களே, அது ரிலேட்டடான ஆர்டிகல் என்ன? ஹை கோர்ட்டோட ரிட் இஷ்யூ 226 மேம். 226. இதே சுப்ரீம் கோர்ட்டோடது தான் இப்ப நம்ம ஹார்ட் அண்ட் சோல்னு பார்த்தது. 32 மேம். 32. ஓகே. இப்போ நான் ஏற்கனவே இந்த C1 S1ல சொல்லி கொடுத்திருப்பேன். எங்க சொல்லுங்க பாப்போம். 89 சொல்லுங்க. ஆர்டிகல் 89 யார பத்தி சொல்றாங்க?
ஆர்டிகல் 89 டீல்ஸ் வித் மாநிலங்களவை தலைவர் மேடம். அவ்வளவுதான். மாநிலங்களவை தலைவர் மட்டும் சொல்றாங்களா இல்ல துணைத் தலைவரையும் சேர்த்து இல்ல சொல்றாங்களா? ராஜ்யசபாவோட தலைவரையும் சேர்த்து சேர்மனும் டெபுட்டி சேர்மனை பத்தியும் டெப்டி சொல்றாங்க. ரெண்டு சேர்மன் பேரையுமே ரெண்டு பேரும் 2 பேரை பத்தி சொல்றாங்க. பார்லிமெண்டோட செக்ரட்டரியேட்ட பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். பார்லிமெண்டோட செக்ரட்டரியேட்ட பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல். பார்லிமெண்டோட 98 அவ்வளவுதான் 98. இப்பதான் 99 பார்த்துட்டோம். 99 இப்பதான் பார்த்தோம். போத் மேடம். ஊதியம் படி ஓகே. ஆர்டிகல் 102 டீல்ஸ் வித் வாட்? ஆர்டிகல் 102 எதை பத்தி சொல்லுது? ஆர்டிகல் எம்பியோட பதவி நீக்கம் 102 எதை பத்திப்பா? தகுதி இழப்பு பத்தி சொல்லு. தகுதி இழப்பு. ம். தகுதி இழப்பு. பாராளுமன்ற உறுப்பினர்களோட டிஸ்குவாலிஃபிகேஷனை பத்தி சொல்லுது. Disqualification. ஓகே. ஆர்டிகல் 104 அமெண்ட்மெண்ட் நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? 104 அமெண்ட்மெண்ட் என்ன பார்த்தோம்? ஆனா இப்ப நான் கேக்குறது ஆர்டிகல் 104. ரெண்டையுமே சொல்லிருங்க ஒட்டுக்காவே. ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் மசோதாவோட அறிமுகம் மசோதாவோட அறிமுகம் செஷன்ல 107 இல்லையே. 500 104 ஃபைன் இல்லையே. மேடம். ஃபைன் பத்தி ஃபைன். எதுக்காக ஃபைன்? அவங்க அதாவது வந்து அந்த ஆர்டிகல் பதவி பிரமாணம் 99 எடுத்துக்கிறாம வெரி குட். ஆர்டிகல் 99 கீழே ஓத் எடுக்கல அப்படின்னா, உறுதிமொழி எடுக்கல அப்படின்னா, அந்த மாதிரி தகுதி இல்லாத நபருக்கு வந்து அவங்க செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறது தான். சரி. அமெண்ட்மெண்ட் சொல்லிருங்க. 104 அமெண்ட்மெண்ட் இது ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷனை வந்துட்டு இது பண்ணிருப்பாங்க. அபாலிஷ் பண்ணிடுறாங்க. அபலிஷ் பண்ணிருப்பாங்க. அதான் Abolish 104 அமெண்ட்மெண்ட். ஆர்டிகல் 16 கிளாஸ் 4 பா. 16 கிளாஸ் 4 கேக்குறேன். கிளாஸ் படிச்சீங்களா இல்லையா? இப்ப கேக்குறது இல்ல. பட் சமூக நம்ம மற்றும் ஆளுகளை சொல்ல முடியாது, பொருளாதார கேட்பாங்க. ரிசர்வேஷனை பத்தி ma'am. சொல்றதுதான் வந்து ஆர்டிகல் சமூக 16 மற்றும் கிளாஸ் 4. பொருளாதார யாருக்கு? சோஷியல் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் சொல்றாங்க. அரசு பணிகள்ல போதிய பிரதிநிதித்துவம் இல்லாத பேக்வர்டு கிளாஸுக்கு தான். ஓகேங்களா? இது எதை பொறுத்தது? சோஷியலி பேக்வர்டு, எஜுகேஷனலி பேக்வர்டு தான். எக்கனாமிக் எக்கனாமிக்கலிங்கிற ஒரு வேர்டு வந்து 16 கிளாஸ் 4ல வராது. ஓகேவா? அது வந்து வராது. இட்ஸ் ராங். சோஷியலி எஜுகேஷனலி தான் வருது. எக்கனாமிக்கலி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சுனாவே அது என்ன கிளாஸ்ல போட்டணும்? 16 கிளாஸ் 6ல போடணும்ப்பா. 16 6. ஏன்னா 16 கிளாஸ் 6 தான் எந்த அமெண்ட்மெண்ட்ல ஆட் பண்ணிருப்பாங்க? இப்ப நம்ம ஆங்கிலோ 103 இந்தியன் ஆ அபலிஷ் மேடம்? பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த இதுலதான். 104 அதுக்கு கொஞ்சம் முன்னாடி. 104. அது க்ளூ தான் 103 கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி. 103ங்களா மேம்? எஸ். ஆமா. இடபிள்யூஎஸ்னு படிச்சோம்ப்பா நாம இல்லையா? எக்கனாமிக்கலி வீக்கர் எஸ் மேம், செக்ஷன் எஸ் மேம். 103. நான் சொன்னேனே இந்த 3 இருக்கு இல்லைங்களா? அதை இப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டீங்கன்னா ஒரு மாதிரி மாதிரி வருது அப்படின்னு சொன்னேன்ல. எனக்கு பென் ப்ராப்ளமா இருக்கு. நான் என்னன்னு பாக்குறேன் 10 மினிட்ஸ் பிரேக்ல. சரி. எக்கனாமிக்கலி பேக்வர்டு கம்யூனிட்டி ரிசர்வேஷன்னா 103 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்திருக்கும். ஓகே. அடுத்து இந்திரா சஹானி வழக்கு இயர் சொல்லுங்க. இந்திரா சஹானி வழக்கோட இயர் சொல்லுங்க. 1992 மேம். 1992. 1992. இந்த 16வது கிளாஸ் 4 சொன்னோம் இல்லைங்களா? இது எந்த அமெண்ட்மெண்ட் படி Yes, ma'am. ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இதுக்கு அமெண்ட்மெண்ட் சொல்லிருங்க. 2022ல ஒரு கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க. 77வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். வருஷம் WTO வந்த வருஷம் டக்குன்னு. 1995 மேம். இனி எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் நிறைய பேர் எழுதாம இருக்கீங்க. உங்க ஒரு 2 பேர் மட்டும்தான் கரெக்டா அந்த டேட்டுக்கு டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்கப்பா. கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுங்க. நமக்கு 23rd டெஃபினட்டா வந்து நோட்டிபிகேஷன் வரும். சரி. ஆர்டிகல் 340. ஆர்டிகல் 340. இந்த SC/ST தொடர்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஆக்ட் பண்ணலாம். ஆக்ட் அவங்க Is உருவாக்கலாம் it அந்த for மாதிரி SC/ST or for BC? Is it for SC/ST or for BC? நோ மேம். BC பேக்வர்ட் BC. கிளாஸ் கமிஷன் செட் பண்றதுப்பா. பேக்வர்ட் கிளாஸ் பிரசிடென்ட் கமிஷன். வந்து எஸ் மேம். ஓகே சமூக மேம். ஓகே மேம். கல்வியில 39 தான் பின்தங்கிய SC/ST மேம். ஓகே. இதுவும் எதுக்குதான்? சமூக லெவல்ல கல்வியில வந்து பின்தங்கிய வகுப்பினரோட ma'am. நிலைமை வந்து ஆராய்ஞ்சு அவங்களோட முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கிறதுக்கு ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் போடணும் அப்படின்னு சொன்னதா. அந்த மாதிரி போடுறதுக்கான உரிமை யார்கிட்ட இருக்கு? அந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? பிரசிடென்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்றோமே, பேக்வர்ட் கிளாஸ்ங்கிற டெஃபினிஷன்
கான்ஸ்டியூஷன்ல இருக்கா? இஸ் இட் கிவன் இன் த கான்ஸ்டியூஷன்? நோ பேக்வர்ட் கிளாஸஸ் ma'am. அப்படிங்கிற பிற்படுத்தப்பட்டோர் No, ma'am. அப்படிங்கிறதுக்கான வரையறை இருக்கா? No, ma'am, no. அரசியலமைப்புல கிடையாது. அரசியலமைப்புல அது கிடையாது. ஓகேவா? பிசி யாருன்னு கூட வரையறுக்கப்படல. ஓகேவா? காக்கா கல்கர் கமிஷன் எதுக்காக படிப்போம்ப்பா? காக்கா கல்கர் கமிஷன் எதுக்காக படிப்போம்? இது OBC க்கா? பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஏற்பட்ட முதல் ஆணையம். பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக முதல் ஆணையம். முதல் வருஷம் என்ன? ஆணையம் இயர் 1953 Sorry, 1953 1953. அவ்வளவுதான். 53. எந்த சென்சஸ் அனலைஸ் பண்ணி இவங்க ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்கப்பா? என்ன சென்சஸ் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்க? 1961. ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க. 1951. ஓகே, 1951 சென்சஸ் பேஸ் பண்ணி இவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. ரிப்போர்ட் எப்ப கொடுத்திருப்பாங்க? இப்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்றது எல்லாமே கேக்குறாங்க. காக்கா கலெக்டர் 57 கமிஷன் ma'am. 1955 ma'am. 55ல கொடுத்திருப்பாங்க. 1955ல குட் Oh. 1955 1955ல ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்ட் வந்திருக்கும். மறக்கவே மாட்டோம். இது Citizenship ஆ? குடியுரிமை சட்டம் சிபிஆர் கரெக்ட். சிட்டிசன்ஷிப் தீண்டாமை சட்டம் கூட வரும். 76ல பாது அன்டச்சபிள் ஆக்ட் தானே சொல்றீங்க? அது 1976ல ஒண்ணு வரும் இல்லையா? ஓகே, அன்டச்சபிலிட்டி Amendment ஆக்ட் வரும் வரும். அப்படி இருக்கும். சிபிஆர்னு மாத்துனது 1976. ஓகே, கரெக்ட். ஓகேப்பா. இவங்க என்ன ரிப்போர்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாங்க? காக்கா கலெக்டர் கமிஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ் பேக்வர்ட் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க பேக்வர்ட் கிளாஸ்க்கு ரிசர்வேஷன் கொடுக்க சொன்னாங்களா இல்லையா? 70% வந்து பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க, இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவதா வந்த கமிஷன் தான் என்ன கமிஷன்ப்பா? மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன். இயர் சொல்லிருங்க மண்டல் கமிஷனுக்கு. 1979 ma'am. 78. 1978. எப்ப வந்து ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க? 1980. 80ல 1980ல. ஓகே, இங்க பாருங்கப்பா, ஒரு 2 மினிட்ல வந்து செஷன் க்ளோஸ் ஆயிடும். நீங்க மறுபடியும் வரீங்களா இல்ல தூங்குறீங்களா? சொல்லுங்க. மெஜாரிட்டி ஆஃப் மறுபடியும் வரோம் மேடம். இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம். வரோம் மேடம். யாரு இந்த டெஸ்ட் கண்டினியூ பண்ணது? இந்த 3rd டெஸ்ட் யாரு எழுது